அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ சின்னத்துறை பிளிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம். வாசி யோகம், வேசி யோகம், அதாவது ஜோதிட சாஸ்திரத்தில் நிறைய யோகங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த யோகங்களால் என்ன பலன்கள் நடக்கும், அந்த யோகத்திற்கான கிரக நிலைகள் என்ன, அந்த யோகம் எப்பொழுது நடைமுறைக்கு வரும், இப்படியெல்லாம் ஜோதிட சாஸ்திரத்தில் நிறைய யோகங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வரிசையில் இன்று வாசி யோகம், வேசி யோகம் பற்றி பார்ப்போம். பொதுவாக ஒருவருடைய ஜாதகத்தில் இந்த வாசி யோகம், வேசி யோகம் அப்படிங்கிறது சூரியனை மையமாக சொல்லப்பட்ட யோகங்கள். அதாவது சூரியன் தான் ஆத்ம காரகன் இல்லையா, உயிர்காரகன் சூரியன் தான். ஆக இந்த சூரியனை வைத்து பாக்கி இருக்கக்கூடிய இந்த ராகு, கேது, சந்திரனை நீக்கி பாக்கி இருக்கக்கூடிய குஜாதி ஐவர்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த 5 பேர், அதாவது குரு, சுக்கிரன், சனி, செவ்வாய், புதன், ஆக இந்த 5 கிரகங்களும் சூரியனுக்கு முன்னும் பின்னும் அமையக்கூடிய யோகத்தை வாசி யோகம், வேசி யோகம்னு சொல்லப்படுகிறது. அதாவது சூரியனுக்கு முன்னாடி இருந்தால் அது வாசி யோகம். இந்த 5 கிரகமும் 5 கிரகம் சேர்ந்து இல்லை, சேர்ந்திருந்தாலும் சரி, தனித்தனியாக இருந்தாலும் சரி. அதுவே சூரியனுக்கு பின்னால், அதாவது 2ஆம் இடம், சூரியனுக்கு 2ஆம் இடத்துல இருந்தால் அதுக்கு பேர் வேசி யோகம். ஆக ஒரு கிரகம், இந்த 5 கிரகமும் சூரியனுக்கு பின்னாடி வாசி யோகத்தில் இருந்தால் என்ன பலனும், சூரியனுக்கு 2ஆம் இடத்துல இருந்தால், அதாவது வேசி யோகத்தில் இருந்தால் என்ன பலனும் நடக்கும், அவருடைய தசாபுத்தியில் எப்படிப்பட்ட பலன்களை எதிர்பார்க்கலாம். ஆக இந்த வாசி யோகம், வேசி யோகம் ஒருவருடைய ஜாதகத்திலே எப்படி செயல்படுகிறது, அதற்கான கிரக நிலைகள் என்ன என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும், தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் ஆஸ்ட்ரோ சின்னதுரையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பொதுவாக ஒருவருடைய ஜாதகத்திலே சூரியனை தான் தமிழ் மாதத்தில், அதாவது ஆடி மாதம் பிறந்தால் அவர் கடகத்தில் இருப்பார், ஆவணி மாதம் பிறந்தால் சிம்மத்தில் இருப்பார் இல்லையா. இதில் முக்கூட்டு கிரகமாக புதன், சுக்கிரன் இதெல்லாம் சூரியனை விட்டு விலகி போகாமல் பக்கத்துலேயே இருக்கும். அதை இல்லாமல் செவ்வாய், சனி, இந்த கிரகங்கள் எப்படி இந்த சுக்கிரன் முக்கூட்டு கிரகத்தில் வந்துடும். இவைகள் இருக்கும் பொழுது இந்த சுக்கிரன் என்பவர் இந்த வாசி யோகம், வேசி யோகத்தில் வந்தாலும் கூட அவருக்குன்னு தனி யோகம் இருக்குது. சூரியனுக்கு முன்னாடி இருந்தால் பின்னாடி இருந்தான்னா அது தனி யோகம். அந்த யோகத்தை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இதில் இப்போ சூரியனுக்கு பின்னாடி, அதாவது 12ஆம் இடத்திலே வாசி யோகமாக புதன் இருந்தால் அந்த ஜாதகர் புனிதமானவர், நேர்மையான மனிதர், நல்ல மனிதர். ஆனால் பொருளாதார பிரச்சனை உடையவர். பொருளாதாரம் பெருசாக இருக்காது. எப்போவுமே நேர்மையானவர்களுக்கு பொருளாதாரம் பிரச்சனையை கொடுக்கும். அதே போல் அடிமை தொழில், அடிமை வேலை செய்யக்கூடியவர், சாதாரணமானவர். அவர் அதாவது சூரியனுக்கு 12லே வாசி யோகமாக புதன் இருக்கும் பொழுது, அவருடைய திசாபுத்தி நடைபெறும் பொழுது பெரிதாக பொருளாதார வளர்ச்சி இருக்காது. அடிமை வேலை செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கும். ஆனாலும் நல்ல மனிதர், நேர்மையானவர், புனிதமானவராக இருப்பார். அதே நேரத்தில் சூரியனுக்கு 2ஆம் இடத்துல, அதாவது வேசி யோகத்தில் புதன் இருக்கும் பொழுது, அதாவது வாக்கு வன்மையுடையவர், பொருளாதார வளர்ச்சியிலே சிறப்பு மிக்கவர். பொருளாதார வளர்ச்சி சிறப்பாக இருக்கும், வாக்கு சிறப்பாக இருக்கும், கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய நிலையில் இருப்பார். அதே போல் சாமர்த்தியவாதி, அதாவது கருத்தா பிழைக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, கருத்தா பிழைக்கக்கூடிய சாமர்த்தியவாதி, அதாவது பொருள் சேர்ப்பதிலே கவனமாக இருப்பார். ஆக இது சிறப்பான யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகும். புதன் சூரியனுக்கு 2ஆம் இடத்துல வேசி யோகமாக இருந்து தசை நடத்தும் பொழுது மிகச்சிறப்பான யோகத்தை கொடுக்கும். புதனால் ஏற்படக்கூடிய கர்த்தா பிழைக்கிற வியாபாரம், வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது, இது எல்லாமே சிறப்பாக நடைபெறும். அடுத்ததாக செவ்வாய் சூரியனுக்கு 12ஆம் இடத்திலே, அதாவது வாசி யோகத்தில் இருக்கும் பொழுது அதாவது யாருடைய உதவியும் இருக்காது. எந்த சொந்த பந்தங்களோ நண்பர்களோ யாருடைய உதவியும் இல்லாமல் தானே விழுந்து தானே எழுந்திருச்சு சொந்த முயற்சியால் வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடியவராக இருப்பார். யாருடைய உதவியும் அவருக்கு கிடைக்காது. தன்னுடைய சொந்த முயற்சியால், உழைப்பால் வளரக்கூடியவராக இருப்பார். அதுவே சூரியனுக்கு 2ஆம் இடத்துல வேசி யோகமாக செவ்வாய் இருக்கும் பொழுது, அவருடைய தசாபுத்தி நடைபெறும் பொழுது, சொந்த பந்தங்களுடைய, சகோதரர்களுடைய எல்லாருடைய ஒத்துழைப்பு இருக்கும். எல்லாருடைய உதவிகள் இருந்து கொண்டே இருக்கும். அதாவது நிலம், இடம், இந்த மாதிரியான யோகங்கள் கொடுக்கக்கூடிய செவ்வாய் அசையா சொத்துக்கு அதிபதி இல்லையா. நிலப்புலன்கள் சேர்க்கை, வீடு, வண்டி, வாகனம், இந்த மாதிரியான யோகங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். உத்தியோகம் கிடைக்கும். அதே போல் இந்த இயந்திரம் சம்பந்தமான வச்சு தொழில், இந்த மாதிரியான வளர்ச்சிகள்லாம் மிக பிரமாதமாக இருக்கும். சூரியனுக்கு 2ஆம் இடத்திலே இருந்து செவ்வாய் வேசி யோகமாக செயல்பட்டு தசாபுத்தி நடைபெறும் பொழுது. அடுத்ததாக ஒருவருடைய ஜாதகத்தில்
குரு ஒரு ஜாதகத்தில் சூரியனுக்கு 12ல் இருக்கும் பொழுது, அதாவது வாசி யோகமாக இருந்து செயல்படும் பொழுது பொருளாதார விரயங்கள் ஏற்படும். ஆனாலும் நல்ல மனிதராக இருப்பார். பொருளாதார சம்பந்தமான பிரச்சனைகள், புத்திரர்களால் பிரச்சனைகள், இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். 10ஆவதற்கு கொஞ்சம் மந்த புத்தி இருக்கும். அதாவது காது சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும். குரு தான் காதுங்கிற உறுப்புக்கு காரகத்துவம் வைக்கக்கூடிய கிரகம் குரு. ஆக காது சம்பந்தமான பிரச்சனைகள், காது கேளாமை அல்லது காது கம்மியாக கேட்கறது, மந்த புத்தி, இந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கும். அதுவே சூரியனுக்கு 2ஆம் இடத்துல, அதாவது வேசி யோகத்துல, அதாவது சூரியனுக்கு 2ஆம் இடத்துல வேசி யோகத்துல குரு இருக்கும் பொழுது பொருளாதார வளர்ச்சி, புகழ், அந்தஸ்து, கௌரவம், இது எல்லாமே மிகச்சிறப்பாக, வியாபாரத்தில் சமர்த்தன், இது எல்லாமே சிறப்பாக இருக்கும். அடுத்ததாக ஒருவருடைய ஜாதகத்திலே சனி, அதாவது சூரியனுக்கு 12ஆம் இடத்திலே வாசியோகமாக இருக்கும் பொழுது சில கண்டபீடைகளை ஏற்படுத்தும். அதாவது கண்டபீடைகள் ஏற்படுத்தும், பொருளாதார நஷ்டங்கள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் இருக்கும். அதே போல் தொழில் சரியாக அமையாது. தொழிலிலே பல சரிவுகளையும் சண்டை சச்சரவுகளையும், தொழிலில் திடீர்னு நல்லா போயிட்டு இருந்த தொழில் திடீர்னு சரிவை சந்திக்கக்கூடிய நிலை, இந்த மாதிரியான தொழில் சம்பந்தமான பிரச்சனைகள், தனக்கு கண்டபிடைகள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு, அதுவும் குறிப்பாக கால் சம்பந்தமாக அடிபடக்கூடிய அமைப்பு, அந்த தசாபுத்தியில் ஊனம் ஏற்படக்கூடிய அமைப்பு எல்லாமே இருக்கும். அதுவே சனி சூரியனுக்கு 2ஆம் இடத்துல வேசி யோகமாக இருந்து செயல்படும் பொழுது, தசாபுத்தி நடைபெறும் பொழுது பொருளாதார வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி அமோகமாக இருக்கும். நிறைய தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு, ஒரு தொழிலை பல தொழிலாக விரிவுபடுத்தி செய்யக்கூடிய அமைப்பு, தொழில் வளர்ச்சி பிரமாதமாக இருக்கும். அதே போல் ஆயுள் சிறப்பாக இருக்கும். அதாவது அந்த ஜாதகத்துக்கு ஆயுள் தீர்க்காயுள்னு சொல்லலாம். சூரியனுக்கு 2ல் சனி இருந்து அது வேசி யோகமாக இருந்து செயல்படும் பொழுது அந்த ஜாதகருக்கு ஆயுள் தீர்க்கம், தொழில் வளர்ச்சி இருக்கும். அதாவது பொன், பொருள், கௌரவம், இதெல்லாமே மிகச்சிறப்பாக வளரக்கூடிய அமைப்பாக இருக்கும். மிகப்பெரிய ஒரு வீரன் போல செயல்படுவார். அதாவது துவேஷமும் செய்வார்னு சொல்லப்படுகிறது. அதாவது நல்லவர்களுடைய பொருளை அபகரிப்பவனும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆக வேசியோகமாக சூரியனுக்கு 2ஆம் இடத்துல சனி இருக்கும் பொழுது மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஆக இந்த புதன், செவ்வாய், குரு, சனி, சுக்கிரனுக்கு வேற யோகம் இருக்கு இல்லையா? இப்போ இந்த 4 கிரகமும் வாசி யோகமாக, வேசி யோகமாக இருந்து இப்படி இருந்து திசை நடத்தும் பொழுது இப்படிப்பட்ட பலன்களை நாம் அனுபவிக்கலாம். பெரும்பாலும் வாசி யோகத்தை விட வேசி யோகத்திலே, அதாவது சூரியனுக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் நல்ல பலன்களை வாரி வழங்கக்கூடிய, ராஜயோக பலன்களை வாரி வழங்கக்கூடிய அமைப்பிலேயே இருக்கிறது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.